ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஆர்மியில் வந்திருக்கு ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை சிஎஸ்பிஓ கிரேட் 2 குரூப் சி போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. 10th பாஸ் கேண்டிடேட் கூட இந்த இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார்டிங்லேயே 21,000 சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ரொசீஜர், இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது எதுக்கான வேகன்சினா சிவிலியன் ஸ்விட்ச் போர்டு ஆப்ரேட்டட், அதாவது சிஎஸ்பிஓ கிரேட் 2க்கான வேகன்சி தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் யார் வெளியிட்டிருக்காங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் டு சிக்னல் ட்ரைனிங் சென்டர் கோவால இருந்தா. இதுல டோட்டலா 190 வேகன்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா யூஆருக்கு 94 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து 43யும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 22வும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 12ம், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து 90 வேகன்சியும் இருக்கு. சர்வீஸ் மேன், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கும் ரிசர்வேஷன் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சேலரி பத்தி பார்த்தோம்னா இந்த ஜாப்ல செலக்ட் ஆனவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 21,700 தான் பேசிக் பே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து அலையன்ஸும் இருக்கும். இவங்க வந்து எந்த கேட்டகரி கீழே வந்து சேலரி வந்து வாங்குவாங்கன்னா லெவல் 3 பே மேட்ரிக்ஸ் கீழே, அதாவது மந்த்லி நல்ல சேலரி ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் 10th பாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ரெகனைஸ் போர்ட்ல இருந்து மெட்ரிகுலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான ரெக்யர்மெண்ட் வந்து என்னன்னா பிபிஎக்ஸ் இல்ல இபிஏபிஎக்ஸ் ஹேண்ட்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 6 மந்த்ஸாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் மஸ்ட் ப்ளஸ் ஹிந்தி வந்து பேச தெரிஞ்சிருந்தா இது உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம்னா மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸும், பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே வந்து அடிஷனல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா டோட்டலாக 3 ஸ்டேஜ் வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம். இதில் டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாத்துல இருந்தா கொஸ்டின் வந்து வரும். இது ஆப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூ தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். இதுல வந்து கேண்டிடேட்டோட பிபிஎக்ஸ் ஹேண்ட்லிங் ஸ்கில் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க அந்த டெஸ்ட் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனலா இன்டர்வியூ வந்து நடக்கும். மோஸ்ட்லி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சப்போஸ் நீங்க வந்து கரண்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செல்ஃப் அட்டாச் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியற மெயிலுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி மேல் நான் சொன்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்க அந்த இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமெயிலோட சப்ஜெக்ட் வந்து சிஎஸ்பிஓ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் போட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 31st of May அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் கேண்டிடேட் இப்போ போய் அப்ளை பண்ணுங்க. இந்த வேலை வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் லேபிலிட்டி பேஸ்ல தான் இருக்கும். அதாவது இந்தியா முழுக்க போஸ்டிங் வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் டாக்குமெண்ட் வந்து சரியா இல்லைன்னா டைரக்டா ரிஜெக்ட் ஆயிடும். ஃபேக் சர்டிபிகேட் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன்லேயே வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இப்போ போய் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.